இன்னைக்கு வெஜ்ஜில் ஒரு சூப்பரான காம்போ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பேபிகார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ பேபிகார்ன் இருந்துச்சு, அதை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான். பேபிகார்ன் வந்து நான் வந்து மேரேஜுக்கு முன்னே சாப்பிட்ருக்கேன். ஆனால் மேரேஜ் முடிஞ்சு பசங்களுக்கு இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்ததே இல்லை. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறேன். ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணணும்னு பிளான் பண்ணேன். ஸோ அதனால் ரைஸ் நல்லா உதிரியாக பூ போல் நல்லா தனியாக வடிச்சு எடுத்தாச்சு. இந்த பேபிக்கான பாயில் எதுவும் பண்ணாமல் டேரெக்டாக கொஞ்சம் ஃப்ரை மசாலாலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலில் நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து எக்கோ சிக்கனோ எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ வந்து மஞ்சூரியன் தான் பண்ண போகிறேன் பேபிகார்ன் வச்சு. ஸோ அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில், அதுக்கப்புறம் கார்லிக், அப்புறம் பச்சை மிளகா இதை நல்லா வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் வெங்காயம், குடமிளகா இது ரெண்டையும் வந்து க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. இது கூடவே கொஞ்சம் சாஸஸ், சால்ட்டு, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேபிகார்னையும் சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி ஊற்றி இறக்குனா நம்மளோட பேபிகார்ன் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கும் இந்த மஞ்சூரியனுக்கும் காம்போ அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.